இந்த வாரம் ஹார்ட் பீட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துடலாமா? ஸோ எபிசோட் 21ல பார்த்தீங்கன்னா, மதனோட சிஸ்டர் மானசா வந்திருப்பாங்க இல்லையா? சின்ன வயசுலயே அவங்க அப்பா வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால, நமக்கு பெருசா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல, எதுவும் சம்பாரிச்சுலாம் குடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கிட்ட குடுத்து வளர்க்க சொல்லியிருக்காங்க. அண்ட் மதன் அண்ட் நவீன் இவங்க 2 பேரும் பசங்க அப்படின்றனால அவர் வளர்த்தாராமாம். ஸோ மானசாக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஈகோ இஷ்யூவா இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்துட்டு அவர் வளர்த்த 2 பசங்களும் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன கிழிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னதான் நீ இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகி கஷ்டப்படுறத பார்க்குறப்போ எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும், என் மைண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ உனக்கு நான் அந்த ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல திரும்ப மீட் எடுத்து குடுக்க போறேன். நீ என்ன சொல்ற? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. நான் அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறப்போ, எனக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ணது அர்ஜுன் தான். ஸோ என்னால அவனுக்கு திரும்ப துரோகம் பண்ண முடியாது. அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. சரி ஓகேப்பா. இப்ப அர்ஜுன் உனக்கு எவ்வளோ பணம் குடுத்தாரோ, அந்த பணத்த நான் திரும்ப செட்டில் பண்ணிடுறேன். இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல குடுக்க சொன்னா குடுப்பாரா? மாட்டார் தானே. இப்ப எதனால உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல மீட்டு குடுக்கணும் அப்படின்னு கேட்கிறப்போ, எனக்கு வந்து பியூர் ஈகோ தான். சின்ன வயசுல நான் ஒரு பெண் குழந்தை, நான் வந்து எதுக்கும் லாயக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி குடுத்தாருல்ல. இப்போ நான் வந்து ப்ரூவ் பண்ணணும். உங்க 2 பேரோட நான் பெட்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். நான் ஓப்பனாவே சொல்றேன். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. மதனோட வைஃப் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சிஸ்டர் வெளிய போனதுக்கு அப்புறமா அவங்க வைஃப் வந்து எனக்கு என்னமோ இது சரியா படல. இவங்க சொல்றதெல்லாம். திரும்ப நீங்க எதுக்கு அந்த ரூட்ல போணும்? அது தப்பு அப்படிங்கிற மாரி அவங்களும் அட்வைஸ் பண்றாங்க. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது திருப்பி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அதையும் மீறி அர்ஜுன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அண்ட் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சது என்னோட ஃபேமிலி. அதாவது என் வைஃப் அண்ட் என் குழந்தைக்காக மட்டும் தான். வேற எந்த ரீசனுமே கிடையாது. ஸோ இப்போ நான் திரும்பவும் அந்த மிஸ்டேக்க பண்றதுக்கு தயாரா இல்ல. நான் வேற ஏதோ ஒரு வழிய கண்டுபிடிச்சு நான் வந்து என்னோட லைஃப பார்த்துக்கிறேன். என்ன இதுல இழுக்காத. அண்ட் நீயுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே தப்பா செய்ய நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரீத்தம் சார் வந்து ஒரு கேஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது போன வாரமே பார்த்துருப்போம். ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ஃபுட் அப்படின்ற மாரி அவங்க டயக்னோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதோ பிபிலாம் வந்து ஹை ஆகுது அண்ட் அவங்க வந்து ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிறதுனால, ரீனாவும் சரி, கமலக்கண்ணனும் சரி 2 பேரும் மாத்தி மாத்தி பிரீத்தம் டாக்டர் கால் பண்றாங்க. ஆனா அவர் அட்டெண்டே பண்ண மாட்றாரு. ஆல்மோஸ்ட் அந்த பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம அர்ஜுன் வந்து நீங்க போய் ரதி மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. ஐய்யயோ! ரதி மேம் கிட்ட போனா பிரீத்தம் செம்மையா கோவப்படுவாரே அப்படின்னு சொல்றப்போ, இப்ப பேஷண்ட் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இந்த ஹாஸ்பிட்டலோட சிஇஓ நான் சொல்றேன். நீ போய் ரதி மேம்ட்ட கேளு அப்படிங்கிற மாரி ரீனாட்ட சொல்லி அனுப்பிடுறாரு. ரதி மேமும் பார்த்தீங்கன்னா எடுத்தோனே ஐய்யயோ! பிரீத்தம் சார் வந்து அவரோட கேஸ நான் இன்டர்ஃபியர் பண்றேன் அப்படின்னா, அவரு வந்து தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. ஸோ இதெல்லாம் வேணாமே அப்படின்னு சொல்றப்போ, இல்ல பேஷண்ட் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரின்னு ரதி மேம் போய் பார்க்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டு, அவங்களோட கண்டிஷன் எல்லாம் பார்த்துட்டு, இது டயபெட்டிக் ஃபுட் அப்படிங்கிறது ஓகே தான். பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணி அவங்கள வந்து நார்மல் ஆக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஃபுட்ட வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்ஜரிக்கு போனோம்னா, அந்த பேஷண்ட்க்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரீத்தம் டாக்டர் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே வராரு. வந்துட்டு அந்த பேஷண்டோட அப்டேட் எல்லாம் கேட்டுட்டு, இதெல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு யார் எடுக்க சொன்னா அப்படின்னு கேட்கிறப்போ, ரதி மேம் தான் எடுத்தாங்க அப்படின்னோனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் இந்த கேஸ பார்த்துட்டு அவங்க ஏன் இதுக்குள்ள வராங்க அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இன்ஃபாக்ட் அர்ஜுனே இன்டர்ஃபியர் ஆகி ரதி மேம் அவங்களோட அனாலிசிஸ குடுத்துருக்காங்க. இது நார்மலா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு டாக்டர் ஒண்ணு பண்றாங்கன்னா, இன்னொரு டாக்டருக்கு அவங்களுக்கு வேற ஒண்ணு தோணுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. இத நீங்க ஏன் இவ்ளோ பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அவங்க ஒண்ணு சொன்னாங்களா, அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் நேரா பேஷண்ட்ட பார்ப்பேன். அண்ட் பேஷண்ட் கூட வந்திருக்கவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கலாம். உங்களுக்குலாம் எனக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி பிரீத்தம் பயங்கரமா டென்ஷன் பட் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லயும் வந்து அர்ஜுன் அதாவது சிஇஓ பொசிஷன்ல இருக்கிற அர்ஜுன் ஏன் அமைதியா இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு. சரி ஓகேங்க. என்ன ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் இதுக்கப்புறம் பிரீத்தம் அவரோட கேஸ் எதுலயுமே நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்னு நம்ம ரதி மேம் சொல்லிட்டு அவங்களும் கோவமா அர்ஜுனோட ரூம்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப ரீனாக்கும் சரி, ரதி மேம்க்கும் சரி எல்லாருக்குமே என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இது தப்பான ட்ரீட்மெண்ட்ன்னு தெரிஞ்சுமே நம்ம இத ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ண போறோமே, இது ஹை ரிஸ்க்ல போதே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம தேஜு என்ன பண்றாங்கன்னா, ரீனா கிட்ட போயிட்டு, "இது உன் கையில இருக்கு. அவனோட பிபிய ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நீங்க வந்து சில டோசேஜ்லாம் குடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணு. கம்மி பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா பேஷண்ட் வந்து அன்ஸ்டேபிள் ஆவாங்க. ஸோ அத பார்த்தோன்னா மேபி பிரீத்தம் டாக்டருமே வந்து இதே அனாலிசிஸ பண்ணி இந்த இடத்துல அரைவ் ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு" அப்படிங்கிறாங்க. நம்ம ரீனா வந்து "சான்ஸே இல்லப்பா. இந்த மாரி ஒரு விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். என்னைய வந்து அகைன்ஸ்ட் ரூல்ஸ்லாம் வைக்காத. பேஷண்ட்டுக்கு இந்த மாரி பண்றதுன்றது ஒரு பெரிய கிரைம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது உன்னோட கேஸ்ப்பா. நீ என்ன வேணா பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேஜு போயிடுறாங்க. பட் நம்ம ரீனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன அதே ஐடியாவ ஃபாலோ பண்ணி, அவங்களுக்கு டோசேஜ் எல்லாம் கம்மி பண்ணிடுறாங்க. பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் வந்துருது. அண்ட் பிரீத்தம் டாக்டரும் பார்த்தீங்கன்னா அங்க தான் இருக்கிறாரு. ஸோ அத அவரு லைவா பார்க்குறாரு. பார்த்தோனே இம்மீடியட்டா ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு இம்மீடியட்டா டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாரி, நம்ம ரதி மேம் சொன்ன அதே மேட்டர சொல்லிட்டு, அந்த லைன்ல போய் ஃபைனலா எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அந்த பேஷண்ட்ட வந்து காப்பாத்திடுறாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சோனே நம்ம ரதி மேம் போயிட்டு ரீனா மேல செம்ம கோவமா திட்டுறாங்க. "நீ எப்படி இந்த மாரி இல்லீகலான ஒரு விஷயத்த பண்ணுவ? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா?" அப்படின்ற மாரி கத்துறாங்க. அப்பதான் நம்ம ரீனா, "இதே வந்து வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இப்படியா பேசுவீங்க? அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க? நான்றதுனால தானே கத்துறீங்க." அப்படிங்கிற மாரி எப்பவும் போல நம்ம ரதி அண்ட் ரீனாக்குள்ளார அந்த ஆர்குமென்ட் கிளாஷ்லாம் நடக்குது.
நெக்ஸ்ட் எபிசோட் 23ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலோஃபர் இருக்காங்க தெரியுமா? ஸ்டார்ட்டிங்லேருந்தேங்க நிலோஃபர் வந்து நம்ம கிரண் வந்து என்னலாம் அடிதடி சண்டைக்கு போறாரு அப்படின்ட்டு, அந்த கதைய கேட்கறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க தெரியுமா? அப்பவே எனக்கு ஒரு ஃபீல் இவங்க 2 பேருக்குள்ளார ஏதாவது ஒரு ட்ராக்க போட போறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் இப்ப நடக்குது. என்ன அப்படின்னா, நிலோஃபர் வீட்ல வந்து என்கேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ அவங்க கிரண் கிட்ட போயிட்டு, "எங்க அப்பாவ கொஞ்சம் அடிச்சு வாய உடைச்சிடுறியா? தயவுசெய்து என்ன நான் சொல்றத கேட்கவே மாட்றாரு. எனக்கு அகைன்ஸ்ட்டா வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம கிரண் என்ன பண்றாருன்னா, "நான் ரிட்டர்ன்ல வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். எனக்கு ரீனாவோட எப்படியாவது நீ டேட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி குடுத்துரு. நீ கேட்ட மாரி உன் என்கேஜ்மெண்ட்ட நான் நிறுத்திடுறேன்" அப்படின்னு சொல்லி டீல சைன் அப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுல சம்மந்தமே இல்லாம நம்ம ராக்கியும் வந்து ஜாயின் அடிச்சிடுறாருங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ராக்கி வந்த மாப்பிள்ளை கிட்ட போய் நிலோஃபர பத்தி தப்பு தப்பு தப்பா சொல்றாரு. பட் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மாப்பிள்ளை வந்து இதெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாரி சொல்றாரு. என்னடா ஒர்க் அவுட் ஆகலையேன்னு அடுத்து நம்ம கிரண் போய் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாட்டயே வந்து நிலோஃபர பத்தி தப்பு தப்பா சொல்றாரு. அத கேட்டுட்டு அவங்களும் பரவாயில்ல இந்த ஜெனரேஷன்லாம் இப்படி தானப்பா இருக்காங்கன்ற மாரி ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. என்னடா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றப்போ, லாஸ்ட் மினிட்ல நம்ம நிலோஃபரே வந்து எனக்கு சுத்தமா மாப்பிள்ளைய புடிக்கவே இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இன்னொருத்தர லவ் பண்றேன். யார லவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, டக்குனு கிரண கை காமிச்சுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே கிரண் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறாரு நிலோஃபர்ட்ட. "நீ நேத்து சொன்னியே அது உண்மையா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது ஆமாவா? நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல உன்கிட்ட பழகவே இல்லையே" அப்படின்னோனே, "ஏய் நான் அப்படி சொல்லல. நான் வந்து எஸ்கேப் ஆவறதுக்காக அந்த நேரத்துல ஒரு சீன போட்டேன். அவங்க நம்பிட்டாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. சரி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, இவங்க வீட்ல இருந்து அவங்க அப்பா வந்து அவர மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். என்னமோ பண்ணி டீல் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாரி நிலோஃபர் நைஸா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப கடைசி எபிசோட் அதாவது 24த் எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரதி மேமோட அப்பா இருக்காரு தெரியுமா? ஸோ அவரு வந்து போன வாரத்து எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பாரு ஒரு டின்னருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரீனா, அப்புறம் அர்ஜுன், ராக்கி, கணேசன் இவரு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல இருந்து சித்து, திவியையும் கூட்டிட்டு வர மாரி பிளான்ல இருந்திருக்காரு. லாஸ்ட் மினிட்ல அன்எக்ஸ்பெக்டடா என்ன ஆயிருச்சுன்னா, ரதியுமே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேனே இதுல என்ன இருக்கு? நான் எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து டின்னருக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டின்னர் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறப்போ, ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ரதியும் இருக்காங்க, ரீனாவும் இருக்காங்க, அர்ஜுனும் இருக்கிறாங்க. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அவங்க தாத்தா வந்து ரீனா கிட்ட போயிட்டு, "சாரிம்மா நான் இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்ல. நான் வந்து உண்மையாவே ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். அதாவது ரதி திரும்ப வேலைக்கு போனதுக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல அழகா ஒரு ட்ரீட் வைக்கணும்னு நினைச்சேன். அது இப்படி சொதப்பும்னு நான் நினைக்கவே சரி ஓகே நான் இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஊருக்கு கிளம்ப போறேன்" அப்படின்னு சொன்னோனே ரீனாவோட மூஞ்சே மாறிடுது. "ஏன் இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அவ்வளோதான் நான் ரதிய வந்து வேலைக்கு திரும்ப வைக்கணும்னு நினைச்சேன். அவ போயிட்டா. என் வேலை முடிஞ்சுச்சு. நான் கிளம்புறேன்" அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அவரு ரிட்டர்ன் நடந்து போறப்போ நம்ம ரீனா வந்து அவர கூப்ட்டு, "நான் தான் ரதியோட பொண்ணு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்டு இவரு கொஞ்சம் கூட ஷாக் ஆவாம, "எனக்கு அது ஆல்ரெடி தெரியும்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அதோட இந்த 4 எபிசோடுமே வந்து முடியுது. எனக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது ரதியோட அப்பாக்கு ஆல்ரெடி இந்த மேட்டர்லாம் தெரியுமோ! இன்ஃபாக்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு போன சீசன்ல கடைசி எபிசோட்ல பேசுவாரு தெரியுமா? அப்பைலேருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி பார்ப்போம் இந்த ட்ராக் எப்படி கொண்டு போறாங்கன்றத. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தேஜுவையும் உள்ள கொண்டு வந்துட்டு சூப்பரா அவங்களுக்கு ஒரு ரோல் குடுத்துட்டாங்க. பிரீத்தம் சார் வெர்சஸ் ரதி மேம் அப்படிங்கிறது ஸ்லோவா இப்ப தான் பத்திக்கிட்டு போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரத்தில அது வந்து வெடிக்க போதுன்றது தெரியுது. இப்போதைக்கு வந்து பழைய நிலைமையிலேயே எந்த சேஞ்சும் இல்லாம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரதி மேம் அண்ட் தேவ் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அது வந்து ஸ்லோவா அந்த டாபிக் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாரம் 4 எபிசோட்ஸ்ல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 எபிசோட்ஸ் வந்ததுக்கப்புறமா நான் அதில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.